நம்ம தொடர்ந்து பேசும் திரு தியாகு அவர்களும் நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சிங்களர்களுடைய உரிமை சார்ந்து கடுமையாக பேசிய ஜேவிபி அதன் வேட்பாளர் இப்போ இலங்கை அதிபர் ஆகியிருக்கிறார். அவர்கள் தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்காக இல்லை என்றாலும் தங்களை உருமாற்றம் செய்து கொண்டார்கள், தங்களுடைய அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை. அதனால் இந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார் திரு சோமிதரன். உங்களுடைய கருத்து என்ன? அனுரகுமாரனுடைய இந்த வெற்றி தமிழர்கள் சார்ந்த விஷயங்கள்ல எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? சிங்களர் உரிமை, சிங்களர் நலன், சிங்களர் கோரிக்கை என்று பேசும்போதெல்லாம் இலங்கை 2 தேசங்களை உள்ளடக்கிய ஒரு தீவு நாடு. இந்த 2 தேசங்களுக்கும் இடையிலான உறவு, அது நிகர்மை உறவா, உரிமை சார்ந்த உறவா, ஒருவர் மதிக்கிற உறவா என்பதை பொறுத்து தான் தமிழர் உரிமையும் அடங்கியிருக்குது, சிங்களர் உரிமையும் அடங்கியிருக்கு. இப்போ உதாரணமாக, இப்போ இந்த அறகலையா போராட்டம், அந்த போராட்டத்தில் எழுப்பிய கோரிக்கைகள், அது மிக முக்கியமாக இந்த கட்சிகளை தனிமைப்படுத்தி அனுரகுமாருக்கு உதவி இருக்கு. அவங்களே அந்த கட்சியை நடத்தலைனாலும் கூட அதுக்கு உதவி இருக்கு, அந்த நெருக்கடி உதவி இருக்கு. ஆனால் அந்த நெருக்கடிக்கான மூல காரணம் என்ன? ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் ஆணையருடைய அறிக்கையில் சொன்னாங்க, இன்னும் பல நாடுகளுடைய பொருளியல் வல்லுநர்கள் சொன்னாங்க, இதற்கு காரணமே இராணுவ செலவு, மிகையான இராணுவ செலவு. ஒரு சின்னஞ்சிறிய தீவு நாடு மிகப்பெரிய அளவில் போர் தளவாடங்களை வாங்கி குவிக்குது, இராணுவத்தினருக்கு செலவு செய்து. இன்று வரையிலும் இலங்கையினுடைய வடக்கில் மிகப்பெரிய அளவில் இராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறது. இராணுவம் அந்த மக்களுடைய நிலத்தை எல்லாம் பறிக்கிறது. அப்போ இது என்ன அர்த்தம்? தமிழர்களுடைய இனச்சிக்கலுக்கு தீர்வு காணாமல் நீங்கள் பொருளியல் நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது. ஜேவிபி எவ்வளவுதான் தமிழர்களுக்காக, அவங்களுடைய வேலையின் சிங்களர்களுக்காக, அவங்களுடைய பொருளியல் நலனுக்காக, உரிமைக்காக, விலை உயர்வை எதிர்த்து, ஊழலை எதிர்த்து எவ்வளோ பேசினாலும் தமிழர் சிக்கலுக்கு ஒரு தீர்வு காணும் வரை இந்த நெருக்கடி தீரப்போறதில்லை. இப்போ இதில் ஜேவிபி அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த புதிய வடிவம், இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ கடந்த காலத்தில் ஒரு சோமிதரன் சொன்ன மாதிரி இந்திய இலங்கை ஒப்பந்தம் சொன்னார். இலங்கையின் வடக்கு கிழக்கும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய 2வது உறுப்பின்படி ஒன்றாக இணைக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்காடி அந்த இணைப்பை ரத்து செய்ய வைத்தது ஜேவிபி தான். ஆழிப்பேரலை காலத்தில் பீட்டோம்ஸ்னு ஒரு அமைப்பை உருவாக்கி எந்த நாடு உதவி செய்தாலும் தமிழர் சிங்களர் இணைந்த ஒரு கூட்டமைப்பு தான் அந்த செலவை செய்யணுங்கிற ஏற்பாட்டை குலைத்து அதற்கு எதிராக வழக்கு போட்டு தோற்கடித்ததும் ஜேவிபி தான். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியா மேலே அவங்களுக்கு நியாயமான கோபங்கள் வெளிப்படுத்துவது வேற. ஆனால் இந்தியாவை தமிழர்கள் இந்தியாவினுடைய கையால், எனவே ஆன்டி இந்தியா என்பது ஆன்டி தமிழர்கள், இப்போ தமிழர்களை எதிர்க்காமல் இந்தியாவை எதிர்க்க முடியாது என்ற ஒரு இனவாத நிலைப்பாட்டை முன்வைத்து கொண்டு வந்தது இதுதான். இப்போ கடைசியாக இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, அனுரகுமார் ஜெயிக்கப்னு தேர்தல்கள் அரசு தலைவர்கள் பதவியில் இல்லை, ஆனால் அவரையும் அவருடைய செயற்குழுவையும் சேர்த்து டெல்லிக்கு வரவழைத்து அவரோட பேச்சு நடத்தினாங்க. ஏன்னா இவங்களுடைய நலன்கள் சார்ந்து என்ன முடியும்னு பார்க்குறாங்க. அந்த பேச்சுவார்த்தையினுடைய விவரங்களை வெளிப்படுத்த கிடையாது, அவர் போயிட்டார். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த போராட்டத்தினுடைய ஒரு தாக்கத்தை பழனி அவர் அனுபவிக்கட்டும். ஆனால் அந்த பழனியை அனுபவித்து கொண்டு அந்த மக்களுடைய சிக்கல்களை அவர் தீர்க்க விரும்பினால் ஒரு ஜனநாயக தீர்வு தமிழர்களுடைய சிக்கலுக்கு காணப்படும். அதில் அவங்க நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. இல்லை, இப்போ வெற்றி என்ற அறிவிப்பு வந்த பிறகு தன்னோட எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கார். அதில் ஒரு இடத்துல குறிப்பிடுறார், தி யுனைட்டி ஆஃப் சின்ஹலீஸ், தமிழ்ஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் ஆல் ஸ்ரீலங்கன்ஸ் அப்படின்றதான் அடித்தளம் அப்படின்றத குறிப்பிடுறார். அப்போ அவரோட அந்த பார்வை என்பது மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? மாறி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்னா, இன்னைக்கு நமக்கு முன்னால் ஒரு தெளிவான இந்த தேர்தல் ஒரு வகையில் தமிழர்களுக்கு ஒரு பயன் கொடுத்துருக்கு. தமிழர்கள் தொடர்பாக என்ன நிலைப்பாடு, தமிழருடைய தேவை என்ன, தமிழுடைய கோரிக்கை என்ன, என்ன எதிர்பார்க்குறாங்க, இலங்கை அரசிடமிருந்தோ, இந்திய அரசிடமிருந்தோ, ஐநாவிடமிருந்தோ, உலக நாடுகளிடமிருந்தோ, சர்வதேசத்திடமிருந்தோ என்ன எதிர்பார்க்கிறார்கள்? சம்பந்தம் சொல்கிறது சரியா, சுமந்திரன் சொல்கிறது சரியா, அல்லது வேற ஒருவர் சொல்கிறது சரியா, இந்த விவாதத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. இப்போ தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கி 7 அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள், தனிப்பட்ட அறிவாளர்கள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினாங்க. இப்போ அந்த பொது வேட்பாளர் சும்மா ஒரு வேட்பாளரை மட்டும் நிறுத்தலை, அவங்க ஒரு கூட்டறிக்கை, தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் 13ஆம் திருத்தம்லாம் அவங்க கேட்கல. இந்த தேர்தல் அறிக்கையில்
சிங்களர்களும் தமிழர்களும் ஒன்றா இருக்கணும்லாம் கேட்டு சும்மா ஒற்றுமைன்னு பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 2009 போர் முடிந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு போர்க்கைதிகள் சிறையில் இருக்கிறாங்க, விடுதலை செய்யப்படலை. வடக்கு கிழக்கில் பறிக்கப்பட்ட நிலங்கள் பெரும்பகுதி இராணுவத்தின் கையில் இன்னைக்கு இருக்கு. இதையெல்லாம் கோரிக்கையாக வைத்திருக்கிறாங்க. தமிழர் சிங்களர் ஒற்றுமையா இருக்கணும்னு அனுரகுமார் கருதினால் வடக்கு கிழக்கிலிருந்து சிங்கள இராணுவத்தை படைநீக்கம் செய்யணும், நிலங்களை திருப்பி கொடுக்கணும், சிறையில் இருக்கிறவர்களை விடுதலை செய்யணும். எதுவுமே செய்யாமல் எல்லாருடைய ஒற்றுமையை தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் பத்தவே பத்தாது. அதே சிங்கள பேரினவாத நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு இன்னும் தீவிரமாக வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு விருப்பம் சார்ந்த பற்றார்ந்த விருப்பத்தை வெளியிடுவதால் பயனில்லை. ஒன்றே ஒன்று சொல்லுங்க, இந்த பொது கட்டமைப்பு தனித்தமிழிலும் கேட்கல, அவங்க அது கேட்டு கிடைக்காத தேர்தல் வழியாக பெறப்படுவதும் அல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த பொது கட்டமைப்பினுடைய தேர்தல் அறிக்கையை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா 3 சிங்கள பெரு வேட்பாளர்களுக்கு அடுத்து 4வது இடத்துல தமிழ் பொது வேட்பாளர் வர்றார். யாழ்ப்பாணத்தில் மட்டும் கொஞ்சம் குறைவாக பெறார், மற்ற எல்லா இடங்களிலும் அவருக்கு தான் அதிகமான தமிழர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தமிழ் தேசிய கட்சிகளிடையே இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு. சுமந்திரன் சாணக்கியன் 2 பேர் ஒதுங்கி நிற்கிறாங்களே தவிர ஸ்ரீதரன் உட்பட தமிழரசு கட்சியினுடைய பெரும்பான்மை தலைவர்கள் மாவை சேனாதிராஜா உட்பட இந்த பொது வேட்பாளரை ஆதரிச்சாங்க. இப்போ பொது வேட்பாளர் முன்வைத்து அரியணையத்திற்கு தனிநபர் இங்க முக்கியம், அவர்கள் முன்வைத்திருக்கிற தேர்தல் அறிக்கை, இந்த அறிக்கையை அனுரகுமார் ஏற்றுக்கொள்வாரா, பரிசீலிப்பாரா, அதை பத்தி பேசணும். சரி, ஓகே. திரு ரவிக்குமார், இங்க அனுரகுமார திசுநாயக் இவருடைய வெற்றி தமிழர்களுக்கான உதவியை வழங்குமா, அவர்களுடைய கோரிக்கை சார்ந்து அவர் இயங்குவாரா என்பது சந்தேகமாக எழுப்பப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்னது? அந்த எண்ணம் தான் பரவலாக முன்பே இந்த தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்பே இதுதான் வெளிப்படுத்தப்பட்டது. ஏன்னா அனுரா தான் வெற்றி பெறுவார் என்கிற செய்தி ஏற்கனவே எல்லோருக்கும் ஒரு தெரிந்ததாக இருந்தது. இன்றைக்கி தேர்தல் முடிவு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சஜித்துக்கும் இவருக்குமான அந்த வேறுபாடு தமிழ் பகுதிகளில் சஜித்துக்கு தான் கூடுதலான ஆதரவு இருந்திருக்கு. அவங்களே நிறுத்தின வேட்பாளரை விட சஜித் இன்றைக்கி அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கார். இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்தியாவும் கூட மறைமுகமாக சஜித்தை தான் ஆதரிக்கிறது என்று தான் சொல்லப்பட்டது. ஆனாலும் இங்கிருந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு தோவல் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் அனுராவையும் சந்தித்து பேசினார்கள் என்கிற செய்தியும் சில நாட்களுக்கு முன்னால் வந்தது. இதில் இந்தியாவுடைய இந்த டிப்ளமசியில் ஒரு பெரிய ஒரு செட்பேக், ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அனுரா வந்திருக்கிறது என்பது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சமிக்கை அல்ல. இந்தியாவுக்கு சாதகமான சமிக்கை அல்ல போது அது பல பாரதூரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி ஏன்னா இலங்கை என்பது பக்கத்தில் இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இன்றைக்கி 2 வல்லரசு நாடுகளுடைய போட்டிக்களமாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போட்டிக்களமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு அதில் ஒரு பெரிய ஸ்டேக் இருந்தது. சவுத் ஆசியாவில், தென்னாசியாவிலேயே எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்தியா இருந்தது.